கைஸ் இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல. நான் உடனே கிளம்ப வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஸோ அதனால் அவசரமாக கிளம்பிட்டு இப்போ நான் வந்து எங்கே கிளம்பிட்டேன்னா எங்களோட ஊர் ராமநாதபுரத்துக்கு கிளம்பிட்டேன். யார் யார் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் போகிறேன், விட்டுரே வரல. ஸோ அவங்களுக்கு உடம்பு முடியாதனால ட்ராவலிங் அவாய்ட் பண்ணியாச்சு. சரி ஓகே கைஸ், நான் வந்து போயிட்டு நான் ஃபர்தராக பேசுகிறேன். ஏன்னா ட்ரெயின் எனக்கு இன்னும் 1 hour தான் இருக்குது. நான் அதுக்குள்ளேயும் பிடிக்கணும். எனக்கு இப்போ தான் வந்து மெசேஜ் பண்ணாங்க. அப்புறம் அப்பா கால் பண்ணி இந்த மாதிரி பேசினாங்க, உடம்பு ரொம்ப முடியலடா, ஹாஸ்பிட்டலில் பெட்டில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் காட்டும் பாருங்கள். இந்த மாதிரி அப்பாவுக்கு எனக்குள்ள ஒரு கட்டி வந்திருக்கு. ஸோ அது இந்த வெயிலுக்கு அந்த மாதிரி வேனக்கட்டி மாதிரி வந்துச்சு. அது இப்படியே பரவிக்கிட்டு ரொம்ப பெருசாகி கட்டி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் சீக்கிரமாக கிளம்ப வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்பலாம். சரியா அம்மா, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? சரிப்பா கிளம்புவா, படம் பார்த்துக்கோ. போயிட்டு வந்துடுறேன். ஏன் சிரிக்கிற? எதுக்கு போகிறேன்? அப்பாவை பார்க்க போகிறேன். அப்பாவுக்கு உடம்பு முடியல. ஸோ அதனால் சீக்கிரமாக கிளம்ப வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. உடம்பு பார்த்துக்கோ, பார்த்துட்டு வெயில போகாத, வீட்டுக்குள்ளே இரு. நான் போயிட்டு 3 நாள் வந்துடுவேன். சரியா? சொல்லக்கிட்டு அத்தை வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அத்தை கிட்ட சொல்ல முடியல. அத்தை உள்ள நல்லா தூங்கிட்டாங்க. ஏ டோரா, மா போயிட்டு வரமா? ஐயா போயிட்டு வரையா? போக வேணாமா? போக வேணாமா? சரி ஓகே கிளம்புவா. சரி அத்தை எந்திரிக்கும் போது சொல்லிடுறேன். படுத்து கிடந்தீங்களா, அதனால தான் சொல்லாமல் போயிட்டான்னு சொல்லிடுறேன். என் சார்ஜர் எடுத்துக்கொடு. சார்ஜர் எடு கிளம்புவோம். ஏன்னா ரேபிட்டோ போட்டிருந்தேன், ரேபிட்டோ வரட்டும். ஏன்னா அர்ஜென்ட்டாக போக வேண்டியது. தாய் தகப்பன் வந்து முக்கியமான ஒரு இது. நம்ம என்ன தான் எவ்வளோ வேலை இருந்தாலும் ஸோ அவங்கள வந்து நம்ம விட்டுறக்கூடாது. அதனால தான் இப்போ நான் ஃபோன் அடித்த உடனே கிளம்பிட்டேன். சரி ஓகே ஐயா, லைட்டாக எந்திரிங்க. ஊருக்கு கிளம்பிட்டாயா? அத்தை தூங்குறாங்க. வேணாம் எழுப்பு வேணாம். ஏன் தூங்குறவங்க எழுப்பிட்டு நல்லா தூங்குறாங்க. கொண்டா. இல்லையா, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, அதுக்கு தான் பார்க்குறேன். நல்லா தூக்கம். காலைல சொன்னேன், இப்போ கிளம்புறேன் தான். சரி எழுப்பு சொல்லிட்டு போயிடுறேன். அது நல்லது இல்லை, வண்டி வர வரைக்கும் சொல்லிட்டு போயிடுறேன். அவங்கள எழுப்பு, நான் சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா சொல்லாமல் போகக்கூடாது பெரியவங்ககிட்ட. வராங்களா? பார்த்துக்கோங்க இந்த பிள்ளையா. நான் போயிட்டு நான் நாளைக்கு காலை தான் போய் சேருவேன். பார்த்துக்கோங்க. அது தூங்கிட்டு இருந்தேன், எழுப்பு வேணான்னு பார்த்தேன். சரி தண்ணி மட்டும் எழுத்தா கிளம்புவா. சரி இந்த பார்த்துக்கோங்க, இந்த போன பார்த்துக்கோங்க. எல்லாமே எடுத்துட்டேன், அந்த பேக்கில் அந்த இருக்குது, எல்லாமே எடுத்துட்டேன். விட்டுறியா? பார்த்துக்கோ. வரேன், போயிட்டு வரேன். பார்த்துக்கோங்க ஐயா. இங்கேயே தூங்க, நைட்டு இங்கே வீட்டிலேயே தூங்குங்க. பாய். வீடியோவில் வருடி மோன நீ நான் எடுத்துட்டேன் எல்லாமே. சரி ஓகே எடுத்தாச்சு. 2 பேரா? யாருண்ணே? நானும் என்னோட ஒய்ஃபும் வருவாங்கண்ணே இப்போ வீடியோவில். பார்த்துருக்கீங்களா? வீடியோ பார்த்துருக்கீங்களா? சரி சரி சரி. நானும் என்னோட ஒய்ஃபும். எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக கல்யாணம் ஆயிடுச்சு, 2 மாதம் முன்னாடி. லவ் அண்ட் அரேஞ்ச் தான். கடைய எங்க கடைய பார்த்துருக்கீங்களாண்ணே? சூப்பர்ண்ணே. கடை வந்து அம்மா வச்சிருக்காங்கண்ணே. இப்போ அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல. ஸோ அதனால தான் நான் சீக்கிரமாக இப்போ அர்ஜென்ட்டாக கிளம்புறேன். 1/2 மணி நேரத்தில் கிளம்புனேன் டக்குன்னு. போயிட்டு வரேண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஏன்னா 1 hourல ட்ரெயினை பிடிக்கணும், அது பார்ப்போண்ணே. ஸோ ஓகே கைஸ், நம்ம நல்லபடியாக கிண்டி வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம வந்து தாம்பரம் போயிட்டு ஸோ அங்கேருந்து ராமேஸ்வரம் ட்ரெயினை பிடிக்கணும். ரொம்ப அர்ஜென்ட்டு வாங்க போகலாம். ஸோ கைஸ் கரெக்டாக 6:10க்கு ட்ரெயின். நம்ம இப்போ கிளம்புனா தான் சரியாக இருக்கும். ஏன்னா நான் வந்து அங்கேருந்து ஷூட் பண்ண முடியல வீடியோலாம். ட்ரெயின் சரியான கூட்டம் ஏறி வந்தாச்சு. 6:10க்கு நமக்கு ட்ரெயின். எனக்கு தெரிஞ்சு டிக்கெட்டு சீட்டு கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். வண்டி வந்து நிற்கிது, பட் சீட்டு தான் கிடைக்காது. ரொம்ப கஷ்டம். 6வது பிளாட்ஃபார்ம் அங்கே இருக்குது. சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வண்டி 4 மணிக்கு வந்திருக்கும், பட் எல்லாருமே ஏறி இருப்பாங்க. அப்பாவுக்கு முடியலங்க. ஸோ அதனால தான் அப்பாவுக்காக இவ்வளோ அர்ஜென்ட்டாக நான் கிளம்பி போகிறேன். 4 மணிக்கு அப்பா வந்து வாட்ஸ்அப்பில் பேசி விட்றாங்க, அம்மா ஃபோன் அடித்து பேசுகிறாங்க. நான் டக்குன்னு கிளம்பிட்டேன். இதான் நம்ம ஊர் ட்ரெயின், தாம்பரம் டு ராமேஸ்வரம். வாங்க, அன்ரிசூல டிக்கெட் தான் கிடைக்காது. ஃபுல்லாக ஆயிடுச்சு. ட்ரெயினில் ஏறிட்டேன், பட் சரியான ஃபுல்லு. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல.
எப்படியாவது போய் சேர்ந்துடணும் நல்லபடியாக காலையில். இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து சீட்டு முக்கியமே கிடையாது. நல்ல வேலைக்கு வந்து ஏறியாச்சு. அந்த சீட் எங்கேயுமே இல்லை, சரியான ஃபுல்லாகிடுச்சு. அப்பா அப்படியே உட்காந்துட்டே போய் சேர்ந்துட வேண்டியதான். நான் எப்பயுமே வந்து அன்ரிசோரை வந்து இப்போ ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் போகிறதுக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி அர்ஜென்ட்னால உடனே 1 ஹவரில் பிளான் பண்ணி டக்கு டக்குன்னு கிளம்பியாச்சு. ஒரு வாய் தண்ணி கூட நிம்மதியாக குடிக்காமல் வந்துட்டேன். அதான் டக்கு கிளம்பி வந்துச்சு. ட்ரெயினை பிடிக்கணும் இல்லைங்க. நான் வந்து இப்போ கிண்டிலேருந்து இங்கே வரதுக்கு 1 ஹவர் ஆகும். ஸோ வந்து இந்த ட்ரெயினை கரெக்டாக பிடிக்கணும். டிக்கெட் எடுத்துகிட்டு இன்னொரு விஷயம், டிக்கெட் எடுத்தாச்சு, அதையும் காமிக்கிறேன். ஸோ நம்ம எங்கே டிக்கெட் எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, தாம்பரம் டு ராமநாதபுரம் டிக்கெட் நல்லபடியாக எடுத்தாச்சு. சரி ஓகேங்க, நான் ட்ரெயின் கிளம்பட்டோம், நல்லபடியாக போய் சேருவோம். சீட்டு கிடைக்கல, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இருந்தோம்னா சீட்டு கிடச்சிருக்கோம். ஸோ சீட்டு கிடைக்காம நம்ம இன்றைக்கி கஷ்டப்பட்டு தான் போகிறோம். ரொம்ப கஷ்டம். ஏன்னா அன்ரிசோரில் நின்றுக்கிட்டே 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் இங்கேருந்து ஊர் வரைக்கும். திருச்சியில் பாதி க்ரௌடு குறையும். பட் குறைஞ்சாலும் திருச்சியில் ஒரு கூட்டம் ஏறும் ராமேஸ்வரம் டூருக்கு போகிறதுனால. ஸோ ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். எல்லாமே நம்ம தாய் தப்பனுக்காக. ஏன்னா அம்மா அப்பாங்கிறவங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒருத்தவங்க. அவங்க கஷ்டப்படும் போது நம்ம அவங்களுக்கு கூட நிற்கணும், கஷ்டத்தில் கூட நிற்கணும். அதனால் வந்து உடனே கிளம்பியாச்சுங்க. அம்மா அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு எதனா ஒன்றானாலும் தாங்க முடியாது. ஸோ அதுக்காக தான் எந்த காரியம் எப்படி கிடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, விட்டுரோக்கு வேறு உடம்பு சரியில்லை, நீ இருந்துக்கோ, சேஃப்டியாக இருந்துக்கோ, நான் போய் அம்மா அப்பாவை போய் பார்த்துட்டு வரேன், அவங்க பெட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். சரி ஓகே காய்ஸ், பார்க்கலாம், நாளைக்கு காலையில் சந்திக்கலாம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியில் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. இங்கே ஃபுல்லாக ஃப்ரீ தான். பட் எல்லா வரையுமே ஆள் இருக்காங்க. இல்லை, எல்லா வரையும் ஆள் இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு டீமில் ஆள் இல்லை. ப்ரோ இங்கே இருங்க, நான் பேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேவா, இங்கே இருங்க. ஒரு வடக்கன் டீம்ஸ் மொத்தம் 6 பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட தான் நம்ம உட்காந்து போயிட வேண்டியது. ஏன்னா சீட் இல்லாமல் கஷ்டம். அவங்களோட உட்காந்து சேர்ந்து போயிட வேண்டியதான். ப்ரோ கோயிங் டு ராமேஸ்வரமா? ஒரு கோயிங் ராமேஸ்வரம் தான் எல்லாருமே? இல்லை, அவ்வளோதான் டோட்டல் முடிச்சு. அவ்வளோதானே, ஒரு ஆள் உட்காரலாம். நீங்கள் எங்கே ப்ரோ போகணும்? என்ன ப்ரோ லஞ்ச் போகிறீங்க ப்ரோ? வரலையா? புரியல, வரையலாம் வரலையா? என்னைய பார்க்க வந்தீங்களா? வாங்க வெளியே ஒரு சீட்டை பிடிச்சிடாங்க ப்ரோ. எவனாவது சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. வாங்க ப்ரோ, வாங்க எடுப்போம், வாங்க. ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? சரி ஓகே, பார்த்தால வீடியோ எடுத்து அப்படியே ப்ரோ ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. அப்படியே வீடியோ எடுங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. திருநெல்வேலியா? ஆமாம். எந்த ட்ரெயினில் போகிறீங்க? நான் இங்கே தான் வரீங்க, 5:30 வரும். அப்படியா? எடுங்க ப்ரோ, ஃபோட்டோ எடுங்க. ட்ரெயின் எடுத்துருவாங்க. சரி வெளியே வந்து எடுக்கலாம் வாங்க ப்ரோ. இருங்க அப்படி நீ எடுங்க, அப்புறம் நான் ஒன்று எடுக்கிறேன். நானே இப்போ பிளாக் தான் ப்ரோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே நீட்டாக எடுங்க, ஒரு குரூப் எடுக்கலாம். ஓகே கைஸ், நம்ம எடுத்தாச்சு ஒரு ஃபோட்டோ. பசங்க வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானே ரொம்ப அர்ஜென்ட்டாக பதட்டமாக இருக்கேன். கிராஸ் பண்ணி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி ஓகே ப்ரோ, நம்ம வந்து உட்காரலாம். நம்ம சீட்டு கிடச்சிருச்சு ப்ரோ. நீங்கள் உட்காரீங்களா இங்கே? சரிங்க ப்ரோ. பை ஓகே, தேங்க்யூ இடம் கொடுத்ததுக்கு. மேலே யார் தூங்குறா? அப்பா நீங்கள் போகிறீங்களா? சரி ஓகே. வந்து நல்லபடியாக நம்ம ஊருக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம அம்மாக்கிட்டையும் பேசியாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம வந்து காலையில் தான் அப்பாவை பார்க்க வரோம். காலைல ஒரு 6 மணி 6:30 மணி போல் வரலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, ஸோ பெற்ற தாய் தப்பனுக்கு உடம்பு முடியலை, அவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட பக்கத்தில் நம்ம ஆறுதலாக இருக்கிறது அதுதான் சிறப்பு. நம்ம வெளிநாட்டில் இருந்தோம்னா அது வேற கதை. ஆனால் உள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துட்டு நம்ம வந்து தாய் தப்பனுக்கு ஒரு ஆறுதலாக உறுதுணையாக இல்லைன்னா நம்ம பிள்ளையே கிடையாது. ஸோ அதனால தான் வந்து எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி உடனே கிளம்பி வந்துட்டேன். என்ன பாவம், இந்த டயத்தில் விக்டோரியா தான் என் கூட இல்லை. விக்டோரியா இல்லாதது ஒரு மாதிரியாக இருக்குது. விக்டோரியாவை கூட்டிகிட்டு வரலன்னா, ஸோ அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அதனால் விக்டோரியாவை கூட்டிகிட்டு வரல. உடம்பு பரவாயில்ல, உடம்பு முடியாமல் இருக்கிறனால, ஸோ அதனால் கூட்டிகிட்டு வராமல் இருக்குது. வீட்டுக்கு வந்துட்டேங்க.
கதவு திறக்க மாட்டாங்க, பூட்டு போட்டிருக்காங்க. உள்ள கூடி பூட்டு போட்டிருக்காங்க, கதவை திறக்க மாட்டாங்க. ஏ வசந்த், ஏ சுரேகா, ஏய் பயங்கரமாக தூங்குங்க போல. ஏன்னா 4 to 6 மணிக்குள்ள தான் ஒரு நல்ல தூக்கம் வரும். பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காங்க போல. வச்சு கதவை திறக்க மாட்டாங்க. இது நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு. அங்கே இருக்கிற டயரில் கதவை திறக்க மாட்டாங்களே. சப்பா, இது ரிப்பேர் ஆகி ஒரு மாதம் ஆயிடுச்சு. இந்த ஃப்ரிட்ஜை வேலை பார்க்கலாமா இல்லை புதுசாகவே வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். சப்பா, டயர்டாக இருக்கு ரொம்ப. அப்படியே தூங்க வேண்டியதான் கண்ண மூடு. சரி, ஓகே கைஸ், உங்களை ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்துக்கிட்டே இருக்கேன். போய் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு அப்பாவை போய் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துட்டே வரேன். உண்மையிலே ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி, பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து அப்பாவை பார்க்க கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப வந்து ஆமாம். என்னது இங்கே வா. என்னது புரியல, என்னை பார்த்து சொல்லு. இப்போ அப்பாவை பார்க்க நான் கட்சிதா வசந்த் 3 பேர் போயிட்டோம். அக்கா பசங்க 3 பேரும் நம்மளோட சுபா ஆட்டோவில் தான் நம்ம போகிறோம். நம்ம சுபா ஆட்டோவில் தான் போகிறோம். ஸோ அப்பா வந்து முடியாமல் இருக்கிறதுனால 2-3 நாளாக வண்டி ஓட்டாமல் இருக்குது. சரி வாங்க போய் அப்பாவை பார்க்கலாம். அப்பாவுக்கு தேவையான ஜாமான் பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு பசங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு, ஆமாம், பசங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு, ஸோ அப்பாவுக்கும் எதாவது திங்ஸு பழங்கள் எதனா வாங்கிட்டு அவரை கிளம்ப வேண்டிதான். வாங்க நம்ம அப்பாவை போய் அங்கே போய் பார்த்துட்டு அப்பாக்கிட்ட இருந்து நான் ஷூட் பண்ணுறேன். அப்பாவை பார்க்கலாம் எப்படி இருக்காருன்னு. இப்போ தான் பார்க்க போகிறேன் அப்பாவை. என்னப்பா கெட்டு பயங்கரமான கெட்டாக இருக்கு. கெட்டாக இருக்கு. ஏன் காட்டுங்க, வந்துருங்க. இப்படி அறுத்துட்டாங்களோ? இந்த கேள்வி கேட்குறா பாருங்க. கேள்வி கேட்குறா பாருங்க. ஏன் உன் ட்ரெஸ்ஸை கழட்டி இருக்காங்க? இட்லி கடையை போட்டு கேட்குறா. இட்லி கடையில் போய் என்ன கேட்குறா? இட்லி எப்படி தயாரிக்கிறாங்க? ஏன் அப்படி இருக்க நீ? இவன் அடுத்த கேள்வி கேட்குறான். இவன் என்ன கேள்வி கேட்குறான்? என்ன சொல்றா? ஏன் இப்படிலாம் கேட்குறாங்க? எதுக்குடா இப்படிலாம் கேட்குறியா கேள்வி? இது எலும்பு நேரா இருக்கா கோணத்துக்கிட்டு இருக்கான்னு கேட்குறேன். அம்மா, இது ஏன் இப்படி இருக்காங்க? எனக்கு புரியல. இது நீ பார்த்து என்னத்த செய்ய போற? அவரே தன்னால ஆப்ரேஷன் பண்ணி முடியாம இருக்கிறாரு. திருப்ப இப்ப உங்களுக்கு என்ன ஆச்சு? ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன். கட்டி வந்ததே வெயிலுக்கு சிறுசா இருந்துச்சு. அப்புறம் அது வந்து போக நான் கேட்கக்கூடாது. இருந்தாலும் வாயை வந்து கட்டணும். சுகர் பேஷண்டாக இருந்தீங்கன்னா சாக்லேட்டு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாக்லேட்டு வாழைப்பழம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. சாப்பிட வந்து ஓப்பனாக சொல்கிறேன்ப்பா, எவ்வளோ கோடி சொத்து இருந்தாலும் சரிதான். சரி, எவ்வளோ கோடி சொத்து இருந்தாலும் சரிதான். அந்த உடம்புல நலம் இல்லைன்னா அந்த கோடிக்கே மதிப்பு இல்லை. உண்மையிலேயே ஒரு செல்வம்னா நம்மளோட உடல் தான். உடலோட நலம் தான் உண்மையிலே ஒரு முக்கியமான செல்வம். உடம்பை பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். தண்ணிலாம் அடிக்காதீங்க. ஆமாம், சரி இருங்க, நான் போயிட்டு நான் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன். போய் வண்டி ஓட்டுறேன். ஏதாவது சவாரி இருந்தால் மாற்றி விடுங்க. ஆட்டோ வந்தால் கூப்பிடுங்க. நீங்கள் நான் பார்க்க, நீ இருந்து பார்த்துக்குமா, உடம்பு பார்த்துக்க. போயிட்டு வருவேன். சரிம்மா, இருமாம்மா. மதியம் சாப்பாடு எப்படி? அப்படியா? இல்லை கொஞ்சம் கறி எடுத்து சமைச்சு கொண்டு வரவா? வேணாம், சாப்பிட முடியாது.